ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஆரி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சில்க் த்ரெட்டு தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டு பார்த்தோம். பார்த்திங்களா, இது ரெண்டு த்ரெட்டையுமே எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்து முடிச்சிட்டோம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் ஸ்டூடெண்ட் வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து ஒர்க் பண்ணி உங்கள் ஒர்க்கை போஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட ஒர்க்கை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இனிமேல் நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கில் எந்த மாதிரியான சில்க் த்ரெட் ஒர்க்கு இருந்தாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஏன்னா ஒவ்வொரு இமேஜ்லேயுமே அவ்வளோ ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் ப்ளவுஸை பற்றி இன்றைக்கி கவலையே பட வேண்டாம், எல்லாமே ஈஸியாக வந்துடும். சரிங்களா, இப்போ சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டும் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பீட்ஸு, செயின் ஸ்டோனு, சீக்வன்ஸு, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுவோம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த சுகர் பீட்ஸை எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சுகர் பீட்ஸை லோட் பண்ணுறதுக்கு என்ன நீடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவீங்க. இனிமேல் வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இன்னொரு நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே அயனில் தான் இருக்கும். அந்த நீடில் தான் யூஸ் பண்ணணும். அந்த நீடிலோட நேம் வந்து பீட்ஸ் நீடில். ஓகேவா, இப்போ நான் கையில் வச்சுருக்கிற ரெண்டு நீடிலையுமே பாருங்கள், நம்மளுக்கு த்ரெட் நீடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதை விட அந்த பீட்ஸ் நீடில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த த்ரெட் நீடிலை விட அந்த பீட்ஸ் நீடிலோட ஹெட் பார்ட்டை பாருங்கள், நல்லா ஒல்லியாக நீளமாக வந்து வரும். நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ணுற மாதிரி நல்லா ஒல்லியாக வரும். ஆனால் த்ரெட் நீடில் வந்து உங்களுக்கு அப்படி இருக்காது, அந்த நுனியில் மட்டும்தான் உங்களுக்கு ஒல்லியாக இருக்கும். அதில் வந்து பீட்ஸை ஒரு 2-3 தான் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹைட் வைஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது இந்த த்ரெட் நீடிலை விட பீட்ஸ் நீடிலோட ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறனால இந்த த்ரெட் நீடில் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தான் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அதனால தான் இந்த நீடில் யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நீங்கள் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பீட்ஸ் நீடில் தான் யூஸ் பண்ணணும். அந்த த்ரெட் நீடில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, நீங்கள் பீட்ஸ் வந்து இந்த நீடில் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஜர்தோசி நீடில், அதாவது உட் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த பீட்ஸ் நீடிலை விடவே இந்த ஜர்தோசி நீடில் இன்னும் நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அதனால நம்மளுக்கு ஸ்பீடுமே வரும். ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த உட் நீடில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, அதனால இதுலேயே ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, ஆனால் இதுலேயும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஓகேவா, ஏன்னா இந்த பீட்ஸ் நீடிலை விடவே இந்த ஜர்தோசி நீடில் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த மேலே உள்ள ஊசி தனியாகவும் கீழே உள்ள உட்டு தனியாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். சரிங்களா, அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பீட்ஸ் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் நல்லா வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த உட் நீடிலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நீடிலே தவிர டியூலிப் நீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே நம்ம வந்து பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இந்த நீடில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு நீடிலை விடவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஓகேவா, ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. அந்த ஸ்பேஸுக்கு தக்கனதான் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா, இதில் சைஸஸ்மே இருக்குது. நம்ம சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 14 சைஸ் யூஸ் பண்ணணும். இதில் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 23 சைஸ் யூஸ் பண்ணணும். அதே ஜர்தோசி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 24 சைஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, என்கிட்ட கேட்டிங்கன்னா பிகினர்ஸ் வந்து இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு டியூலிப்பை விட. ஏன்னா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸி, உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த ஜர்தோசி நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அட்வான்ஸ் லெவலில் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து பீட்ஸுமே லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த நீடில் வந்து ரீஃபில் பென்னுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹேண்டுமே வலிக்காது, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா, இந்த ரீஃபில் பென் ஒன்றில் வந்து நான் த்ரெட்டு நீடில் வந்து போட்டிருக்கேன், இன்னொன்றில் வந்து ஜர்தோசி நீடில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் தான் நிறைய பீட் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் பார்த்தீங்களா, அதனால் அந்த நீடில் போட்டிருக்கேன். பீட்ஸ் நீடில் வந்து நான் போடலை. ஓகேவா, ஆனால் நீங்கள் வந்து அந்த பீட்ஸ் நீடில் இந்த மாதிரி ரீஃபில் பென்னுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஜர்தோசி நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா,
ஓகே, இப்போ இந்த நீடில் ஃபுல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த நீடில் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறது எல்லாமே சுகர் பீட்ஸ் தான். ஓகேவா, இது வந்து கலர் சுகர் பீட்ஸு. நம்ம வந்து ப்ளவுஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து கோல்டன், காப்பர், அப்படி இல்லைன்னா சில்வர். இந்த 3 கலர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த கலர் சுகர் பீட்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, ஏன்னா இது வந்து அவ்வளோ கலர் டக்குன்னு போயிடும். நீங்கள் 1 டைம் வாஷ் பண்ணாலுமே இந்த கலர் வந்து போயிடும். அதேமாதிரி இந்த கலர் சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஓகேவா, நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது பிராண்டட் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கலர் சுகர் பீட்ஸ் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு அந்த பிராண்டட் சுகர் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது பார்த்தீங்களா, அதனால இந்த மாதிரி கலர் சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டில் கூட கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் வந்து போட்டு தான் இருக்கும். அது கூட நீங்கள் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு சைஸில் பெருசாகவும் இருக்கும். நீங்கள் ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸை விட இதோட சைஸ் கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இந்த சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக ஒரு ஹோலோடு இருக்கும். இதுதான் சுகர் பீட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோல்டன் கலரில் கூட சுகர் பீட்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் அந்த கோல்டன் கலரில் சுகர் பீட்ஸ் வந்து 10 ருபீஸ் இல்லை 20 ருபீஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ளவுஸில் போடும்போது இந்த சுகர் பீட்ஸ் 10 ருபீஸ் 20 ருபீஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பாக்கெட் சின்ன பாக்கெட்டில் இருக்கிற சுகர் பீட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஏன்னா இதுவுமே உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். 1 டைம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு கருத்து போயிடும். சரிங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் நம்ம வந்து ஆரி ஒர்க் போடும்போது எந்த சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரிஸ்ஸோ, A-ஸ்டார், இந்த 3 பிராண்டுமே நல்லாயிருக்கும். ஆனால் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிஸ்ஸோ இல்லைன்னா A-ஸ்டார். இந்த ப்ரிஸ்ஸோ விட A-ஸ்டார் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஒரு 50 ருபீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குவாலிட்டி வைஸில் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சுகர் பீட்ஸோட சைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா A-ஸ்டாரை விட ப்ரிஸ்ஸோ பிராண்ட் வந்து ஒவ்வொரு சுகர் பீட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி அதை விட A-ஸ்டாரை விட இந்த சுகர் பீட்ஸ் வந்து குட்டியாக தான் இருக்கும். நான் இந்த 2 பிராண்டு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இப்போ பழகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த பிராண்டட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 10 ருபீஸ் பாக்கெட் வந்து வாங்கி அதையே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பிராண்டட் வந்து உங்களுக்கு 450 கிராம்ஸில் தான் தருவாங்க. அதுவே உங்களுக்கு 229, 350 இந்த மாதிரி ரேட்டில் தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை வாங்கி நீங்கள் பழகிறதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்ட்டாக தானே போகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி 10 ருபீஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா வந்ததுக்கப்புறம் ப்ளவுஸில் போடும்போது பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அதேமாதிரி கண்டிப்பாக ப்ளவுஸில் போடும்போது பிராண்டட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த சுகர் பீட்ஸை பற்றியும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்ச் பீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பஞ்ச் பீடு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கயிறில் உங்களுக்கு கோர்த்து இந்த மாதிரி ஒரு பாசி மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த பஞ்ச் பீடு வந்து ஒவ்வொரு சைஸ்லேருந்து இருக்குது. சின்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸுக்கு அடுத்த சைஸ், அதாவது 2mm 5mm 6mm 8mm இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது. அதுக்கு மேலேயே இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6mm தான். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, அந்த 6mm நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அங்கங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3mm இல்லை 4mm இந்த சைஸ் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற சைஸு. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 3mm. அதுக்கு அடுத்தாப்பில் இது பார்த்திங்களா, இது வந்து உங்களுக்கு 4mm. இந்த 2mm தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதில் வந்து டோட்டலாக 12 லைன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி டோட்டலாக 12 லைன்ஸ் வச்சு இந்த பஞ்ச் பீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்கெட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஷாப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரேட். ஓகேவா, அதேமாதிரி 3mm வந்து அதில் எந்த ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் இந்த மாதிரி தான் கம்மியாக இருக்கும். சரிங்களா, அதுவுமே அதே மாதிரி தான் 12 லைன்ஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இதே மாதிரி இன்னொரு 2 ஷேப்ஸ்லேயுமே நம்மளுக்கு இந்த பஞ்ச் பீடு வந்து கிடைக்குது. ஒன்று வந்து கோதுமை சைஸ் பீடு. ஓகேவா, இதில் வந்து குட்டி சைஸுமே இருக்குது, அதேமாதிரி பெரிய சைஸுமே இருக்கும். இதை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோதுமை மாதிரியே இருக்கும். அதனால் இதோட நேம் வந்து கோதுமை பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இன்னொன்று ஷேப்ஸ் இருக்குது. அது வந்து அரிசி பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பார்க்குறதுக்கு அரிசி எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் இருக்கும். அரிசி பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே உங்களுக்கு சின்ன சைஸு பெரிய சைஸு அப்படின்னு இருக்குது. இதுவுமே சேம் ப்ரைஸ் தான். ஓகேவா, அதாவது 50 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஷாப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா,
சரிங்களா. இதில் வந்து பிராண்டட்லாம் கிடையாது, அந்த ப்ரைஸ் வைஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு 12 லைன்ஸ் போட்டு ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் வாங்க முடியும். இது வந்து கருத்து தான் போகும் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த பஞ்ச் பேடை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஸ்விங் த்ரெட்டு, இன்னொன்று வந்து நைலான் த்ரெட். ஓகேவா. இதில் வந்து ஸ்விங் த்ரெட் அப்படின்னா காட்டன் த்ரெட் சரிங்களா. இது வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. அதாவது கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிளாத் என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாத் கலரில் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் அந்த ஸ்விங் த்ரெட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தேன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டார்க்காக அந்த மாதிரி கலரில் கூட இந்த ஸ்விங் த்ரெட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா. அதாவது ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து வெளியில் தெரியக்கூடாது, தெரிஞ்சாலும் அந்த பீட்ஸ் கலர்லேயே தான் இருக்கணும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா கிளாத் கலரில் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்விங் த்ரெட்டை வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி லைனால் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ப்ளவுஸுக்கு, அதாவது நெட் ப்ளவுஸுக்கு, இந்த மாதிரியான ப்ளவுஸுக்கு தான் நம்ம இந்த லைனான் த்ரெட் வந்து யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். மித்தபடி நார்மல் ஸ்விங் த்ரெட்டை யூஸ் பண்ணாலே போதும். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரி ஒர்க் போட்டுட்டு இந்த ப்ளவுஸை அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதேமாரி இந்த ஸ்விங் த்ரெட்டை லைட்டாக மட்டும் நம்ம பிடிச்சா போதும், நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த கிரிப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த லைனான் த்ரெட்டை வந்து நம்மளுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அதாவது கையிலேயே 2 திருப்பு நம்ம சுற்றிட்டு பிடிச்சாதான் அந்த கிரிப்பு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அதே மாதிரி இதையும் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வலிக்கிக்கிட்டே போகுது, நம்மளுக்கு அந்த பிடிச்சிருக்கிற ஃபீலுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி நைலான் த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து கையிலே டபுள் ஃபோல்ட் பண்ணாதான் அதில் பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கிரிப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதேமாரி ஸ்விங் த்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட் போடும்போதெல்லாம் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுப்போம் பார்த்திங்களா, அப்போது த்ரெட்டு மேக்ஸிமம் டைம் வந்து கட் ஆகிறது. அதனால் இந்த ஸ்விங் த்ரெட்டை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். நெட் ஃபேப்ரிக்கு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி நைலான் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பீடை எப்படி அந்த நீடில் வந்து லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ரீஃபில் பெனில் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கிற நீடில் லோட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு டப்பா மூடியில் சுகர் பீட்ஸை போட்டுட்டு ஒவ்வொரு சுகர் பீட்ஸாக நீடில் வந்து லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஃபிங்கருக்கான ப்ராக்டிஸ். ஓகேவா. இதில் வந்து அந்த பீடை லோட் பண்ணிவிட்டு எப்படி அந்த பீடை நம்ம எந்த விரலிட்டு நான் மேலே எடுக்கிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். நடு விரலிட்டு தான் நான் அந்த பீடை வந்து மேலே எடுத்து நான் லோட் பண்ணுறேன். ஓகேவா. இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சுகர் பீட்ஸாக லோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சுகர் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்குள்ளே கரெக்டாக நீடில் விட்டுட்டு அந்த விரலை வச்சு மேலே தூக்கணும் சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். அதேமாரி பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிளாத்தில் சுகர் பீட்ஸை கொட்டிட்டு ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம நீடில் உள்ள ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளாத்தோட த்ரெட்டை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரும். இந்த மாதிரி அந்த த்ரெட்டோட அந்த நீடில் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த சுகர் பீட்ஸ் பவுன்ஸ் ஆயிரும். ஓகேவா. சில டைமில் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து மிஸ் ஆகி கூட போயிடும். அதனால் கிளாத்தில் சுகர் பீட்ஸை போட்டுட்டு அதில் லோட் பண்ணக்கூடாது சரிங்களா. ஒரு பாக்ஸ் மூடி இல்லைன்னா பேப்பரில் கூட நீங்கள் கொட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக கிளாத்தில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்படி பிகினர்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மூடியில் போட்டு நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக லோட் பண்ணுறதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க சரிங்களா. ஐஸ்கிரீம் டப்பா வச்சோம், அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பாடு வாங்கும்போது தருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதில் நிறையவே சுகர் பீட்ஸை வந்து கொட்டி வச்சுட்டு இப்போ நான் லோட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிற மாதிரிங்க. இந்த மாதிரி லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டப்பாவை ஒரு சைடு மட்டும் தூக்கிட்டு அந்த நீடில் இப்படியே நம்ம செதுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சுகர் பீட்ஸ் வந்து அழகாக லோட் ஆகிரும். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 மெத்தடில் வந்து நம்ம லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா செகண்ட் மெத்தடு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேவா. அதுலேயுமே இந்த மாதிரி டப்பால் நீங்கள் ஸ்டிச் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா லோட் ஆகாது. அதுக்கு வந்து ஒரு பவுச் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் லோட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஸ்பீடாக வந்து லோட் பண்ணிடலாம். ஓகேவா. அதேமாதிரி இந்த மாதிரி நிறைய சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேம் மேலே வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சுற்றி அந்த கிளாத்தை வந்து டைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வச்சுருப்போம். ஓகேவா. அதனால் நீங்கள் சென்டரில் அந்த வெயிட்
வெயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சுற்றி அந்த மாதிரி சுருங்கி உங்களுக்கு கிளாத் வந்து சுருங்கிடும். அதனால மேலே வந்து இந்த மாதிரி வெயிட் வந்து வைக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம் ஓரத்துலேயே இந்த வெயிட்டை வந்து வைக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி வைக்கலாம். நம்மளுக்கு எந்த சைடு அந்த ஒர்க்கு இல்லையோ அந்த சைடில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த சைடு நம்மளுக்கு லோட் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் ஓரத்தில் அந்த ஃப்ரேமை ஒட்டியே தான் நம்ம வந்து அந்த டப்பாவை வைக்கணும். ஓகேவா, டப்பானாலும் ஓகேவா, அப்படி இல்லைன்னா பவுச்னாலும் ஓகே. அந்த ஓரத்தில் தான் வச்சுட்டு நம்ம லோட் பண்ணணுமே தவிர சென்டரில் நம்ம வந்து வைக்கக்கூடாது. சரிங்களா, அப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரேமில் அந்த கிளாத் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. அந்த ஃப்ரேமை விட்டு அந்த கிளாத்தை எடுக்கும்போது அந்த கிளாத் அப்படியே சுருங்கி நம்ம ஒர்க்குமே நீட்டாக வந்து தெரியாது. சரிங்களா, கிளாத்தை வந்து சுருங்கிறதுக்கு மெயினான ரீசன் இதுவும் ஒன்று தான். சரிங்களா, அதாவது அந்த மேலே ஃப்ரேமுக்கு மேலே வெயிட் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரேம் ஒட்டியே தான் நம்ம கொடுக்கணும். அதையுமே ஒரு அளவுக்கு தான் கொடுக்கணும், ரொம்ப கொடுக்கக்கூடாது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அந்த ஒரு பவுச் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பவுச் இல்லை அப்படின்னா சுகர் பீட்ஸ் வாங்குகிற அந்த கவரை கூட வச்சு அந்த பவுச் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் சுகர் பீட்ஸை கொட்டிட்டு லோட் பண்ணலாம். அது என்கிட்ட கவர் இல்லை, இருந்தால் நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வேணால் நான் போடுறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பவுச் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபீஸ்லேருந்து 50-60 ரூபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுலேயுமே சின்ன சைஸு பெரிய சைஸ் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சுகர் பீட்ஸாக லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பவுச்சில் வந்து நிறைய சுகர் பீட்ஸை வந்து கொட்டிட்டு இப்போ நான் லோட் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த நீடில் ஃபஸ்ட்டு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். அடியில் நம்ம வந்து அந்த நீடில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் செதுக்கும் போது அந்த பீடு வந்து அழகாக லோட் ஆயிரும். சரிங்களா, அதேமாரி ரொம்ப அடியில் போயிட்டு செதுக்கக்கூடாது. மேட்டாப்பில் செதுக்குனாலே போதும், உங்களுக்கு நிறைய பீடு வந்து லோட் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செதுக்குனீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடாக அந்த பீடு வந்து லோட் ஆயிரும். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் மெத்தட்லேயும் நம்ம வந்து அந்த பீடை வந்து லோட் பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா இந்த மாதிரி லோட் பண்ணும்போது அந்த நீடிலோட பொசிஷன் வந்து மாறுது பார்த்தீங்களா, அதனாலேயும் நம்மளுக்கு டைம் ஆகும் பார்த்தீங்களா. அதனால நம்ம பிடிச்சிருக்கிற பொசிஷன்லேயே அந்த சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணலாம். நான் இப்போ லோட் பண்ணுற மாதிரிங்க இந்த மெத்தடில் நீங்கள் லோட் பண்ணணும். ஓகேவா, நம்ம லோட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படி லோட் பண்ணாலுமே அந்த சுகர் பீட்ஸ் லோட் ஆகும். அப்படி லோட் பண்ணிவிட்டு நடுவிரல் அப்படி இல்லைன்னா கடைசி விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 விரலிட்டு அந்த சுகர் பீட்ஸை லோட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணாலுமே ஈஸியாக நம்ம வந்து அந்த பீட்ஸை வந்து லோட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடியில் போய் நம்ம வந்து அந்த பீடை வந்து எடுக்கக்கூடாது. மேட்டாப்பில் நீங்கள் ஓரளவுக்கு மேட்டாப்லேயே செதுக்குனாலே போதும், நிறைய பீட்ஸ் வந்து லோட் ஆகும். சரிங்களா, மேக்ஸிமம் நீங்கள் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைப் 2 மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நீடில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி செங்குத்தாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி அந்த நீடில் மாற்றிட்டு நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் ஆக தான் செய்யும். அதனால நம்ம ஹேண்டை மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த நீடில் எப்படி பீடை லோட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பீடை ஈஸியாக லோட் பண்ணுறதுக்கு வந்துடும். சரிங்களா, இதுனா நீங்கள் எடுத்தோடனே வந்துடாது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதனால் எடுத்தோடனே வரல அப்படின்னு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சிங்கிளாக லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஸ்பீட் வந்து வராது. சரிங்களா, அதனால் அந்த ஃபஸ்ட்டு இப்போ பிகினர்ஸாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றா லோட் பண்ணி அந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட் வரணும் பார்த்தீங்களா, அதுக்காக ஒன்றா லோட் பண்ணுங்கள், தப்பில்லை. அது வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா, அப்போ தான் நம்ம வந்து ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடாக அந்த ப்ளவுஸை வந்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வரும். சரிங்களா, ஓகே, இப்போ இந்த சுகர் பீட்ஸை எப்படி லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இதில் தான் நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஜரி த்ரெட்டை தவிர அந்த ஸ்விங் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது டபுள் ஸ்டாண்டில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதேமாரி சில்க் த்ரெட்டுமே டபுள் ஸ்டாண்டில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பீடு லோட் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஸ்விங் த்ரெட்டை சிங்கிள் ஸ்டாண்டாக போட்டு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ நம்ம அந்த பீட்ஸை லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீடை எப்படி கீழே இறக்கி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சுகர் பீட்ஸை 1 பீடாக அப்படி இல்லைன்னா 2 பீடாக நம்ம கீழே இறக்கணும். அதுக்கு இந்த லாஸ்ட் 2 ஃபிங்கருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த நடு விரலை வந்து இந்த பீடை பிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா,
இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி பீடை லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு 3 விரலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த நீடில் வந்து ரீஃபில் பண்ணிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த குட்டி நீடிலில் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹூக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி அந்த ஹூக்குமே குட்டியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீடை லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பீடை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அந்த நடுவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலிட்டு அந்த பீடை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும். சரிங்களா? அது வந்து கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக நடுவிரலிட்டு நீங்கள் பீடை பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம், அடியிலேருந்து த்ரெட் எடுத்து பேக்கில் ஒரு செயின் போடுவோம்ல, அந்த மாதிரி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீடை வந்து நம்ம கீழே இறக்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து ஒன்று பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பீடை மட்டும் கீழே இறக்கணும். ஓகேவா? கீழே இறக்கிட்டு லாஸ்ட் 2 விரலில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு லாஸ்ட்டு 2 விரலில் ஏதாவது ஒரு விரலை வச்சு அந்த பீடை வந்து கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டு பழகுங்க. ஓகேவா? இந்த மாதிரி பீடை இறக்கிட்டு எந்த இடத்துல அந்த ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த நீடில் இழுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த பீடு கரெக்டாக எங்கனக்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த பீடை கீழே இறக்கிட்டு நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அடுத்த பீடையும் கீழே இறக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு சுகர் பீட்ஸாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொரு சுகர் பீட்ஸாக தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 2 பீட்ஸாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி 1 அப்படி இல்லைன்னா 2 3 4 இந்த மாதிரிலாம் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம அந்த 2 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை விட 1 பீடாக நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதேமாரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாத்து சுருங்குறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. சரிங்களா? அந்த பீடுமே உங்களுக்கு மூவ் ஆகாது. சரிங்களா? இப்போ மறுபடியும் பாருங்கள், நான் அந்த பீடை கீழே இறக்கிட்டு அந்த மோதிர விரலில் இட்டு அந்த பீடை கீழே தள்ளி மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ஓகேவா? இப்போ மேலே அந்த சென்டர் விரலை வச்சு நான் பீடை பிடிச்சிருக்கேன். லாஸ்ட் அந்த மோதிர விரல் அப்படி இல்லைன்னா லாஸ்ட் விரல், இந்த 2 விரலை வச்சு தான் நம்ம வந்து அந்த பீடை கீழே இறக்கணும். இதில் 2ல் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி அந்த பீடை நம்ம வந்து கீழே இறக்கி விட்றோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த பீடை பாருங்கள் உங்களுக்கு மூவே ஆகாது. நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 3 4 இந்த மாதிரி மொத்தமாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 பீடு தான். அதுக்கு மேலே வந்து நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. 2 பீடு தான் நம்ம வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் பீடாக தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? நம்ம 3 4 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரேமில் இருக்கிற வரைக்கும் கிளாத் நல்லா இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணது வந்து நீட்டாக இருக்கும். அந்த ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் அப்படியே சுருங்கி நம்ம ஒர்க் பண்ணதுமே சுருங்கிடும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது பார்த்தீங்களா? அதேமாரி மறுபடியும் அந்த இதை வந்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான இடத்துல அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வராது. அதுக்காக தான் நம்ம வந்து 1 பீடு அப்படி இல்லைன்னா 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நான் 1 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இதில் எண்ட் நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு லைனை வந்து நான் போடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 1 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, இன்னொரு அந்த 3rd லைனில் வந்து நான் 2 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதுக்கும் உங்களுக்கு அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 2 பீட் லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நான் 2 பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்டிச் போடுறேன். சரிங்களா?
இந்த 1 பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கும் இந்த 2 பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 பீடு வந்து ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுவோம். அது கொஞ்சம் வந்து லேட் ஆகும். இதில் வந்து 2 பீடுக்கு ஒருக்க தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். ஓகேவா? ஆனால் என்ன கேட்டிங்கன்னா 2 பீடை விட 1 பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களா அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு ஸ்டிச்சும் நீட்டாக வரும், கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கும். சரிங்களா? அதனால் 1 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் கூட நம்ம 2 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் அந்த கர்வ் மாதிரி வளைஞ்சு வர்றது இந்த மாதிரி இடத்துல ஃபுல்லாமே நீங்கள் கண்டிப்பாக 1 பீடாக தான் நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் அந்த ஷேப்புமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம எப்படி சில்க் த்ரெட்டில் போடும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் கொஞ்சம் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டால் போதும். ஆனால் அந்த கர்வ் மாதிரி வளைஞ்சு வர இடத்துல குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக தான் போடணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம கர்வ் மாதிரி வளைஞ்சு வர இடத்துல ஃபுல்லாமே 1 பீடு தான் கண்டிப்பாக லோட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் அந்த கர்வ் ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். சரிங்களா? அந்த சென்டரில் நான் விரல் வச்சுக்க பார்த்தீங்களா, அந்த விரலிட்டு அந்த பீடை பிடிச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ 1 பீடா 2 பீடர் தேவைப்படுதோ அந்த பீடை மட்டும் விட்டுட்டு மீதி பீடை வந்து நம்ம அந்த சென்டர் விரலை வச்சு நம்ம பிடிச்சிக்கணும். ஓகேவா? அப்படி சில பீடு வந்து ஹோல் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதுவே அந்த கரெக்டாக அந்த எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அங்கே போய் விழுந்துடும். சில ஹோல் வந்து குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நீடிலோட ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுடும். அந்த மாதிரி ஸ்டக் ஆகி நிற்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அந்த லாஸ்ட் 2 விரலை வச்சு தள்ளி விடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போ அவ்வளோதான். நான் 1 பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுமாரி 2 பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இதில் வந்து 1 பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு லைனு நான் போடுறேன். இதில் வந்து அந்த பஞ்ச் பீடு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பஞ்ச் பீடை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த த்ரெட்டில் இருந்தே நம்ம வந்து லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி அப்படி லோட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு கூட இந்த லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லோட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸை இப்படி ஒன்றா ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து மெயினாக 2 பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணவே கூடாது. 1 பீடாக தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த பீடை கம்பேர் பண்ணும்போது சுகர் பீடை பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம அந்த சுகர் பீடையே நம்ம ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த பஞ்ச் பீடை கண்டிப்பாக நீங்கள் அது என்ன சைஸில் இருந்தாலுமே 1 பீடாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதை வந்து 2 பீடோ 3 பீடோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணவே கூடாது. 1 பீடாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா சேம் ரீசன் தான். நீங்கள் ஃப்ரேமில் இருக்கிற வரைக்கும் இதோட அந்த லுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரேம் விட்டு கலட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பீடும் இன்னொரு பீடும் இப்படி நெருக்கி உங்களுக்கு ஒரு பீடு வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? சில பேர் வந்து இதில் லாஸ்ட்டாக நம்ம எண்டு நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த எண்டு நாட் போடுறதுக்கு பதிலாக இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி அந்த பீடெலாம் மாட்ட சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இதுவுமே ஓரளவுக்கு தான் லாக் ஆகும். சரிங்களா? அந்த ஃப்ரேமை விட்டு கலட்டணும் அப்படின்னா அந்த த்ரெட்டு கலண்டுட்டுனா எல்லா பீடுமே உங்களுக்கு கலண்டிட்டு வந்துடும். அதனால அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் பக்கத்தில் ஒரு டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பீடுலேயே நீங்கள் த்ரெட்டை வந்து மாட்டி விட்டு கூட லாக் போட்டுக்கலாம். ஆனால் லாங் அந்த புட்டாஸ் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி அந்த இடத்துல நம்ம வந்து நாட்டு தான் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நாட்டே போட்டுருங்க. அந்த இடத்துல போய் இந்த மாதிரி பீடை மாட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் விட்டு கிளாத்தை கலட்டும் போது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி வியர் பண்ணுற போதெல்லாம் எப்பயாவது ஒரு இடத்துல அந்த லூப் வந்து நம்மளுக்கு கலண்டுட்டுனா ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து பிரிந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம நாட்டு போடுறது தான் பெஸ்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த பஞ்ச் பீடை நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி லாக்கும் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இந்த பஞ்ச் பீடை நம்ம மூவ் பண்ணி பார்த்தாலுமே அது மூவ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் பீடாக நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸை சிங்கிளாக ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதையும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். செகண்டாக சுகர் பீட்டு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதையும் மூவ் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதாவது சிங்கிளாக ஸ்டிச் பண்ணது வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. டபுளாக ஸ்டிச் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் மூவ் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி 4 இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப மூவ் ஆகி நம்மளுக்கு கிளாத்துமே சுருங்கிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கோதுமை பீடு இந்த அரிசி பீடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு ஒரு பீடு வந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். அதையுமே நம்ம அந்த ஃபஸ்ட்டு பீடு ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, சிங்கிளாக பஞ்ச் பீடு, அதே மாதிரி தான் இதையுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா?
இதில் வந்து பஞ்ச் பீடில் என்ன டிசைன் இருந்தாலுமே அதே மாதிரி தான் நம்ம வந்து சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ உங்களுக்காக நான் டபுள் பீடாக நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், என்ன டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் பீடு லோட் பண்ணியிருக்கேன், டபுள் பீடாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல 2 இடத்துல நான் டபுள் பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு உங்களுக்கு அந்த சிங்கிளாக ஸ்டிச் பண்ணதுக்கும் டபுளாக ஸ்டிச் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ அவ்வளோதான், இதிலே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டபுளாக ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும் உங்களுக்கு அந்த பீடு வந்து லைட்டாக தூக்குனாப்பில் இருக்கும். சரிங்களா, ஃப்ரேமில் இருக்கும்போதே அந்த பீடு வந்து தூக்குனாப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரேம் விட்டு கலட்டினதுக்கப்புறம் அந்த பீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப அந்த பீடு வந்து தூக்கி அந்த கிளாத்துமே நம்மளுக்கு சுருங்கிடும். சரிங்களா, அதனால தான் நம்ம வந்து சிங்கிள் பீடாக நம்ம லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், அதாவது ஷார்ப்பாக வர இடத்துல எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, இதில் இந்த சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு 2 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 2 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 2 பீடு போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 1 பீடு கூட போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் அந்த இடத்துல போட்டுடணும். இந்த குட்டி லாக் வந்து கம்பல்சரி. ஓகேவா, ஏன்னா அந்த பீடு வந்து உங்களுக்கு நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம த்ரெட் ஒர்க்கில் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் போயிட்டு நம்ம அந்த டைரெக்ஷன் பார்த்து போவோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த டேர்னிங் பண்ணுற இடத்துல இதில் வந்து நான் அந்த டைரெக்ஷன்லேயே பார்த்து போகிறேன். ஓகேவா, ஆப்போசிட் சைடில் நான் போகவே இல்லை. எந்த டைரெக்ஷன் பார்த்து போகணுமோ அதே டைரெக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ஆனால் அந்த செயின் ஸ்டிச் எங்கே போடுறேன்னு பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக ஒரு பீடு லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் நான் சென்டரில் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை கொண்டு வரேன். ஓகேவா, இப்போ இப்படி த்ரெட்டை கொண்டு வந்துட்டு அடுத்த பீடு லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷார்ப் ஏஜஸ் வந்து நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ 2 பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். ஓகேவா, இப்போ அந்த ஷார்ப் எட்ஜஸ் பாருங்கள், உங்களுக்கு அந்த நல்ல ஷார்ப்பாகவே வந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இதுதான் உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக வரும் அந்த எட்ஜஸ். ஓகேவா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் மெத்தட், இன்னொரு மெத்தடும் இருக்குது, அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மெத்தடை விட இது உங்களுக்கு நல்லாவே ஷார்ப்பாக வரும். ஓகேவா, ஆனால் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ இந்த டைரெக்ஷன் பார்த்து போகணும்ல, ஆனால் நம்ம இப்படி போகாமல் ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது லாஸ்ட் ஒரு 2 பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பீடுக்கு சென்டரை பார்க்க ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடணும் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை இப்படி கொண்டு போகாமல் அந்த லாஸ்ட்டாக 2 பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்டரோடு அந்த பீடை வந்து நம்ம கொண்டு போகணும். ஓகேவா, அதாவது மறுபடியும் பாருங்கள், லாஸ்ட்டு 2 பீடுக்கு சென்டரோடு அந்த த்ரெட்டை கொண்டு போயிட்டு அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் தான் 2 பீடு லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, இப்போ 2 பீடு லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பீடு லோட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா, இந்த மாதிரி தான் 2 மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டிச் பண்ணுற அந்த ஷேப்புமே நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா, ஆனால் அதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். செகண்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 2 லைனுமே உங்களுக்கு ஒட்டுனாப்பில் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து ஒட்டுனாப்பில் வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸுமே இருக்குது. என்னென்னா லாஸ்ட்டாக ஒரு பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்டர்லேருந்து, அதாவது அடியில் போயிட்டு நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தாப்பில் லோட் பண்ணுற பீட்ஸும் இந்த லைன் பீட்ஸுமே உங்களுக்கு ஒட்டுனாப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது வேறு லைன் மாதிரியும் இது வேறு லைன் மாதிரியுமே இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா, ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தடு தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் செகண்ட் மெத்தடை விட. ஓகேவா, இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கீழே போகிற லைனுமே அந்த ஈவனாக இருக்கும், அதேமாதிரி மேலே பார்க்க போகிற லைனுமே உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஆனால் அந்த செகண்ட் மெத்தடை பாருங்கள், மேலே போடுற லைனில் வந்து லாஸ்ட் பீடு மட்டும் உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு சென்டரில் தானே ஒரு த்ரெட்டு வந்து நம்ம அடுத்த டைரெக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். அதனால் அந்த லாஸ்ட் பீட் மட்டும் உங்களுக்கு தனியாக வரும். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஷேப், அந்த கார்னர் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வராத மாதிரி இருக்கும். அதனால தான் செகண்ட் மெத்தடை விட ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது போட்டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் அழகாக வரும். சரிங்களா.
இப்போ அவ்வளோதான், இந்த பாக்ஸை வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். வெளியில் கொண்டு போய் அந்த நாட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பாக்ஸோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும், ஷார்ப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பாக்ஸை ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் வர இடத்துலையும் பாருங்கள், செகண்ட் மெத்தட் வர இடத்துலையுமே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக வர இடத்துல அந்த இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. இதனால தான் உங்களுக்கு செகண்ட் மெத்தடை விட ஃபஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்லேயும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு ஸ்கொயர்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நான் சொல்லி கொடுத்த 2 மெத்தடுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நீட்டாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மெயினாக அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 பீடாக நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஸ்கொயர் ஷேப் வருது பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் பீடு தான் லோட் பண்ணணும், நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி. சரிங்களா? இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுகர் பீட்ஸ் எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது A to Z வரைக்கும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு குரூப்பில் கேளுங்க, இல்லை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.